தலைவர் விஜய் திருச்சியில பிரச்சாரம் பண்ணும்போது கேஸ் பிரச்சனையை பத்தி பேசினாரு. டீ கடையை மூடிட்டாங்க, ஹோட்டலையும் மூடிட்டாங்க. இதனால மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நஷ்டம். மத்திய அரசும் இந்த மாநில அரசு திமுகவும் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா கேஸ் தட்டுப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஸ்டாலின் சார் கிட்ட கேட்டா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அவருக்கு வீட்டுல ஏதாவது ரைடு வந்துச்சுன்னா உடனே டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கும் கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். பொய் வாக்குறுதி கொடுக்கறது தான் திமுகவுடைய வேலை. நாம பொய் வாக்குறுதி எதையுமே கொடுக்க மாட்டோம். மக்களுடைய தேவைகள் என்னென்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான செயல்கள்ல முழுமையா ஈடுபடுவோம். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் மூலமா வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர், கல்யாணம் ஆக போற பெண்களுக்கு 1 பவுன் தங்கமும் 1 பட்டு சேலையும், 60 வயசு வரைக்கும் இருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய், அம்மா அக்கா தங்கைகள் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் எந்த மூலையில இருந்தோ எந்த பஸ்லயும் ஃப்ரீயா போகலாம். இதையெல்லாம் நாங்க சொன்ன மாதிரியே கொடுப்போம். கல்வி, வேலை, மருத்துவம், சாலை வசதி, குடிநீர் வசதி, பஸ் போக்குவரத்து இப்படி அடிப்படை விஷயங்கள்ல தான் எங்களுடைய முதல் கவனம் இருக்கும் அப்படின்னு தலைவர் விஜய் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் அப்படின்னு மக்களுக்கு 100% உறுதி அளிச்சிருக்காரு. அதே மாதிரி தலைவர் விஜய்க்கு 100% ஓட்டு போட நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா டிவிக்கு கமெண்ட் பண்ணுங்க.